வெல்கம் டு ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். டே 19. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நே அப்படின்னு எப்படி சேர்க்கலான்னு பார்க்க போகிறோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 18th டேயில் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் போகிறேன் மே கயா அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? மே கயா மே ஆயா அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக்கு, இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல்னு சொல்லலாம். இது பேசும்போது தான் வந்துட்டு நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், சில வெர்புகளுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நே அப்படிங்கிறத சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல நான் பார்த்தேன், நான் செய்தேன் இப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாங்க. அது எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, இந்த நே அப்படிங்கிறது எது எதுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சென்டென்ஸில் எதை யாரை இதை சொல்கிற மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நே அப்படிங்கிறத சேர்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மேனே தேக்கா நான் பார்த்தேன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து பாருங்க, மேனே உசே தேக்கா நான் அவனை பார்த்தேன். மேனே வேற ஏதாவது ஒரு பொருள் டிவின்னு வச்சுக்கோங்களேன். மேனே டிவி தேக்கா, பிக்சர் தேக்கா, பார்க் தேக்கா, ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. எதை அல்லது யாரை, ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த வெர்புக்கு முன்னாடி வெர்பில் வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நேங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த எதை யாரை இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலா பாருங்க. அதாவது நான்கு மே இருக்கு பார்த்தீங்களா? மேக்கு பின்னாடி நே சேர்க்கணும். மேனே மேனே, தும் தும்னே, அவன் அவள் அது, ஓன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? பக், அதுக்கு உஸ்னே அவன் அப்படின்னு. அது மாதிரி இவன் இவள் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்னே, உஸ்னே இஸ்னே. அவர்கள் உன்கோனே, இவர்கள் இன்கோனே. நாங்கள் ஹம், நாம் நாங்களுக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஹம் ஹம்னே. நீங்கள் ஆப் ஆப்னே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா தூன்ட்டு தூணே அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதில் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வார்த்தைகளுக்கும் அதை பயன்படுத்த முடியாது. சில எக்ஸம்ஷனும் இருக்கு, அதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இல்லை எது எதுக்கு முக்கியமாக அந்த நேங்கிறத நம்ம சேர்க்கணும்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றது, நீங்கள் எந்த ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கும் இந்த கா சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நேங்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, மேனே கானா காயா, உஸ்னே கானா காயா, அவன் சாப்பாடு சாப்பிட்டான், உஸ்னே லஞ்ச் காயா. இப்படி வந்துட்டு இந்த சாப்பிடக்கூடியது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு நேங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, சொல்லுறது கஹ்னா, சரிங்களா? கஹ்னா, உஸ்னே கஹா. அந்த மாதிரி நீங்கள் அவன் சொன்னான், அவன் அதை சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த சொன்னான்கிற வரக்கூடிய எல்லாத்துலையும் சொன்னான், சொன்னேன், மே கஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம், சரிங்களா? அந்த எல்லாத்துக்குமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இந்த சொல்வது இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேங்கிறத சப்ஜெக்ட் பின்னாடி சேர்த்துக்கணும். அடுத்து பாருங்க, கேட்கறது, கேட்கறது தான் லிசன் பண்ணுறது பார்த்தீங்களா? சுன், இதுக்கு வந்துட்டு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த நேங்கிறத சேர்க்கணும். கொடு, பார், செய், அப்புறம் குடிக்கிறது. இந்த சாப்பிட்றது குடிக்கிறது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? அடுத்து பாருங்க, எழுதுறது, எழுதுறது படிக்கிறது, இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது தானே. அப்போ அதுக்குமே வந்து நேங்கிறது வருதுங்க. மேனே லிக்கா, மேனே லிக்கி, ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்க சொல்லும்போது மேனே லிக்கி அப்படின்னு சொல்லணும். படி, படிக்கிறது, அதுக்கு வந்துட்டு மேனே படா, மேனே படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பாருங்க, சிம்பிளாக வந்துட்டு ரெண்டு இதை மட்டும் படிக்கலாம். நான் எழுதினேன், மேனே லிக்கா, மேனே லிக்கா. அவன் எழுதினான், இல்லாட்டி அவள் எழுதினாள் அப்படின்னு சொல்லும்போது, அவன் எழுதினான்னு சொல்லும்போது உஸ்னே லிக்கா, அவள் எழுதினாள் அப்படின்னு சொல்லும்போது உஸ்னே லிக்கி. இவன் எழுதினான், இவள் எழுதினான், அதே மாதிரி தாங்க இஸ்னே லிக்கா, இஸ்னே லிக்கி அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கலாம், சரிங்களா? அவர்கள் எழுதினார்கள், உன்கோனே லிக்கே, இன்கோனே லிக்கே, ஹம்னே லிக்கே
அவர்கள் எழுதினார்கள், இவர்கள் எழுதினார்கள், நாங்கள் எழுதினோம் இப்படி சொல்லும்போது இந்த கேங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இதுல பாருங்க, அவர்கள் செய்தார்கள். உன்கோனே கியா. இதில் வந்து கியான்னு பார்த்தீங்களா, அதுக்கு கியேன்னு சொல்லணுங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. கியே. சரிங்களா? ஏன்னா வந்து ப்ளூரலில் இது வருது. அப்போ வந்து கியே அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. சில இடங்கள்ல வந்து சில சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ம் சொல்லுது. அதான் அவன் சொன்னான்ங்கிறது நம்ம கஹு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்தணும் பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, போல் அந்த வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. மே போலா, மே போலி அப்படின்னு சொன்னா போதுமானது. அதே மாரி கொண்டு வர்றது, லான்னு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த மாரி வார்த்தைய அந்த நேங்கிறத சேர்க்கக்கூடாது. அதே மாரி மறந்து விடுறது, பூல்னா, மே பூலா அந்த மாரியான வார்த்தைகளுக்கு இந்த மே அப்படின்னு சொன்னா மட்டுமே போதுமானதுங்க. நான் மறந்துட்டேன், அவன் மறந்துட்டான், அவள் மறந்துட்டான் அப்படி சொல்லும்போது, அந்த நேங்கிற வார்த்தைய நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்த தேவையில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீட் பண்றது. மில். மில்லுங்கிறது வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு வரும். ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அதுக்குமே வரும். ஸோ அந்த 2க்குமே வந்துட்டு நீங்க இந்த மில்லுங்கிறதுக்கு நீங்க இந்த நேங்கிறத பயன்படுத்தக்கூடாதுங்க. இது சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உஸ்னே போலா. அவன் மறந்து விட்டான். நம்ம இந்த இது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா படிச்சுட்டு குத்து மதிப்பா படிக்கிறவங்க வந்துட்டு அந்த மாரி சொல்லுவாங்க. உஸ்னே போலா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? போலா, ஓ போலா அப்படின்னு சொன்னா போதுமானதுங்க. ஏ போலா, ஓ போலா, அவன் மறந்து விட்டான். இவன் மறந்து விட்டான் அப்படின்னு சொன்னா போதும். இதுவே வந்து ஒரு பெண்பாலா இருந்தா போலி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்குறோம். ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரிதாங்க. வினைச்சொல். இது வந்துட்டு இந்த நேங்கிறது எதை அல்லது யாரை இதுக்கு வந்து பதில் தர்ற மாரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அந்த நேங்கிறத பயன்படுத்துறோம். சில எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது சில எக்ஸப்ஷன்ல நம்ம வந்துட்டு இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது எது எதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? போல்னா, லானா, பூல்னா இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம அத பயன்படுத்தக்கூடாது. இந்த வீடியோவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்காக ஒரு பெரிய ஃபைல் ஒண்ணு, பிடிஎஃப் ஃபைல் ஒண்ணு அனுப்பியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸம்ஷன் வார்த்தைகள் இருக்கு. அந்த வெர்பு வந்துட்டு ஒரு 50 வார்த்தைகள் பக்கத்தில பயன்படுத்தவே கூடாது அப்டின்ட்டு. அதோட சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். ஸோ, அத படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத பாருங்க. தன்யவாத்.